4 பேர் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க. அப்போது 4 பேர் அடிக்கும் போது அந்த ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கள்ளத்துக்கு அடிச்சிருக்கலாம், கையில் ஏதாவது பாட்டிலை தூக்கி அடிச்சிருக்கலாம், எந்த ஆயுதம் கிடைக்குதோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று ஆயுதத்தை பயன்படுத்தலாம். இது சட்டமே சொல்லுது. எனக்கு உயிர் போதுன்னா நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னால் முடிஞ்சதை, எனக்கு எது கையில் கிடைக்குதோ அதை வச்சு என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் கட்டாயம் முயற்சி செய்வேன். இப்போ என்கிட்ட பிஸ்டல் தான் கட்டாயம் சுட்டுருவேன் நான். ஆமாங்க, நான் எதுவும் போயிடுவேன். ஆமாங்க, அவருமே அதான் சார் சொன்னார், என்ன அருவாமனை வெட்டி இருப்பேன் அப்படின்னாரு. ஆமாங்க, என் உயிரை நான் காப்பாற்றி ஆகணும். நான் வாழணும்னு ஆசைப்படுறவன். அதுக்கு நீ என்ன வேடிக்கை, நான் உன்னை நீ பண்ணுறதுல வேடிக்கை பார்க்குறது நான் இல்லையே, நானும் மனுஷன் தானே. ஒருவேளை இந்த உடை அணிஞ்சு கொண்டு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அவனும் மனிதன் தானே, அவன் தெய்வமாக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, பொறுமைக்கும் ஒரு எல்லை. ஆனால் பொறுமை கடலினும் பெரிதுன்றாங்க. ஒரு டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் இந்த காரியங்கள் நடக்குதுன்னா வேறு எங்கே நடக்காது?